Good morning. Today we are going to see framing when question. It will helpful for you at the time of spoken. It helps you to improve your spoken also. First one, when. The structure for the question when, you have to start with when. When it takes the auxiliary verb either do, does, did, is or will, should. It takes any verb according to the sentence. Plus this is all pronoun. I, we, you, he, she, it, they, any name. Plus either it may be a verb, object or verb plus ing with question mark. Question mark is very important. Okay, let us see how to frame the WH question of when. When எப்பொழுது. When என்ன எப்பொழுது. When do I call you? நான் உன்னை எப்பொழுது கூப்பிடலாம். When do I, நான் உங்களை எப்போ கூப்பிடலாம், அதுதான் வந்து when do I call you. பாருங்கள் ஸ்ட்ரக்சர் வென்னுக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்பில் இதில் எது வேணுமா உங்களுக்கு அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் மீனிங் படி இது நம்ம எடுத்துக்கலாம். when do I, ஐங்கிறது இங்கே ப்ரோனவுன். வேர்ப் என்ன கால். யூனா உன்னை. யூங்கிற ப்ரோனவுன் நீயனும் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்களையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். when do I call you, உன்னை நான் எப்பொழுது கூப்பிடலாம், அதுதான் இது. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரக்சர் டூ ப்ளஸ் கால் என்ன அப்படின்னா காலே தான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிரிக்க தெரிஞ்சால் தான் கொஸ்டின் வார்த்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். டூ ப்ளஸ் கால் என்ன கால், டூ ப்ளஸ் ஸ்டார்ட் என்ன ஸ்டார்ட், அதாங்க. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், இந்த கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. when do I call you, நான் உன்னை எப்பொழுது கூப்பிடலாம். when do they start the meeting, மீட்டிங்னா கூட்டம். when do they start the meeting, அந்த மீட்டிங் கூட்டம் ஒரு நிகழ்ச்சி, அது வந்து when do they start the meeting, அந்த மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அடிக்கடி கேட்குறோம், எப்போ when do you start the program, எப்போ அந்த ப்ரோக்ராம் நீ ஸ்டார்ட் பண்ணுவ. when do you start your journey, எப்போ உன்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவ. you open the door, எப்போ நீ டோரை வந்து ஓப்பன் பண்ணுவ. do you close the gate, எப்போ நீ கேட்டை க்ளோஸ் பண்ணுவ. இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸ், இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. when do I call you, நான் உன்னை எப்பொழுது கூப்பிடலாம். when do they start the program, அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த மீட்டிங் வந்து எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து மீட்டிங் கொடுத்துருக்கேன். when do they start the meeting, எப்போ அந்த மீட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுதானோட மீனிங் தாங்க இது. இந்த வென்கிற வேர்டை வச்சு நம்ம கேள்வி உருவாக்கும் பொழுது வென் ப்ளஸ் இந்த ஆக்சிலரி வேர்பில் ஏதாவது ஒன்று ப்ளஸ் இந்த ப்ரோனவுனில் ஏதாவது ஒன்று ப்ளஸ் வேர்ப் வித் கொஸ்டின் மார்க், இதுதாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வென் கொஸ்டின். இப்போ பாருங்கள் செகண்ட் ஒன், when does Ram meet the principal. இங்கே நான் ஏன் வேர்டு டஸ் கொடுத்துருக்கேன், ஏன் டூ கொடுக்காம நான் டஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, he, she, it ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போதுமே எஸ் இல்லாட்டி இஎஸ் தான் எடுக்கும். பாருங்கள் he, she, it அதோட வேர்போட நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்பொழுதுமே எஸ் இல்லாட்டி இஎஸ் தான். நம்ம ஷீ கோன்னு எழுத மாட்டோம், ஷீ கோங்கிற எழுத மாட்டோம் ப்ரெசன்ட் டென்ஸில். அதுக்கு என்ன எழுதுவோம், ஷீ கோஸ் டு த மார்க்கெட். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம he, she, it பக்கத்தில் வேர்பில் எப்போதுமே எஸ் இல்லாட்டி இஎஸ் தான் நம்ம சேர்த்துவோம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின். when does Ram meet the principal, இப்போ ராம்ங்கிறது ஈக்குவல் டு ஹி, ராம் இஸ் ஈக்குவல் டு ஹி, அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், எனி நேம்னு கொடுத்துருக்கேன். when does Ram meet the principal, எப்போ போய் அவர் வந்து பிரின்சிபல் போய் பார்ப்பாங்க, ராம் வந்து எப்போ போய் பிரின்சிபலாக பார்ப்பாங்க, அதுதான் வந்து இது வந்து இதோட தமிழ் மீனிங். அதே பாருங்கள், when does she get up, எப்போ அவள் எழுந்திருப்பா, அவள் எப்போ எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியல. when does she get up அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா when do I call you, நான் உன்னை எப்போ கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் யூ கால் மீ அட் 6 o'clock. ஆன்சர் பார்த்தீங்கன்னா when do I call you, இப்போ டூவும் காலும் சேர்ந்து காலே தான். அங்கே பாருங்கள், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். டூ ப்ளஸ் கால் ஈக்குவல் கால், டூ ப்ளஸ் ஸ்டார்ட் ஈக்குவல் ஸ்டார்ட். இங்கே டூ ப்ளஸ் ஸ்டார்ட் ஈக்குவல் ஸ்டார்ட். டஸ் ப்ளஸ் மீட் என்னாகும், டஸ்ஸும் மீட்டும் சேர்ந்து மீட்ஸ்னு வரும். அதே மாதிரி டஸ்ஸும் கெட்டும் சேர்த்து கெட்ஸ்னு வரும்.
when do I call you? நான் உன்னை எப்போ கூப்பிடலாம்? you call me. இந்த யூங்கிறது வந்து மீயா மாதிரி ஆன்சர் சொல்லும்போது you call me at 6 o'clock. என்னை 6 மணிக்கு நீ கூப்பிடு, நான் அப்போ ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. when do they start the meeting? இப்போ கேட்குறாங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த மீட்டிங் வந்து அநேகமாக 4 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். the meeting starts at 4 o'clock. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா they start the meeting. இந்த இடத்துல வந்து ப்ரோனவுன் என்ன? they. அதனால நம்ம அந்த தேவை யூஸ் பண்ணிக்கணும். they start the meeting at 4 o'clock. 4 மணிக்கு இந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆன்சர். when does Ram meet the principal? எப்போ போய் ராம் வந்து பிரின்சிபலை மீட் பண்ணுவான்? ராம் மீட்ஸ் வந்து டஸ்ஸும் மீட்டும் சேர்ந்து இதோட ஆன்சர் என்ன? ராம்ங்கிற இந்த வேர்ட் ராம் மீட்ஸ் த பிரின்சிபல் அட் 5 o'clock. இன்றைக்கி 5 மணிக்கு போய் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிறது. when does she get up? அவள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா? she gets up. எதுனா டஸ்ஸும் கெட்டும் சேர்ந்து என்ன ஆகும்? கெட்ஸுன்னு ஆகும். she gets up 2 o'clock. she gets up 5 o'clock. she gets up morning. she gets up early morning. இந்த மாதிரி என்ன ஆன்சர் வேணுமான்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எடுத்து டூலையும் டஸ்லையும் ஒரு 3 சென்டென்ஸை நீங்கள் எழுதி பழங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டெவலப் யுவர் ரைட்டிங் ஸ்கில் ஆஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் ஆல்சோ. ஸோ வென் டூ நான் வேணும் ஒரு வேர்ப் கொடுக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ரைட் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் இப்போ நான் 2 வேர்ப் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ரைட்டு when do you write the essay? இப்போ எப்படி எழுதலாம்னா when do you write the essay அப்படிங்களாம். when do you ask the girl? எப்போ அந்த கேர்ளை போய் கேட்பேன்? when do you ask the principal? எப்போ போய் பிரின்சிபல் போய் கேட்பேன்? நீ எழுதுவேன். அதுதான் வந்து when do you write the test? எப்போ டெஸ்ட் எழுதுவேன் நீ? when do you ask the girl? எப்போ போய் அந்த கேர்ள்கிட்ட போய் கேட்பேன் அப்படி. did you buy the bag? இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. நம்ம போன இதில் வந்து என்ன பார்த்தோம்? போன எக்ஸாம்பிளில் டூவும் டஸ்ஸும் பார்த்தோம். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். when did plus buy. do plus buy equal buy. did plus buy equal bought. பாருங்கள் do plus buy இது என்ன அப்படின்னா buy. do plus buyனா buy. did plus buy அப்படின்னா bought. பாட்னா வாங்கினாய். when did you buy the bag? நீ அந்த பேக் எப்போ வாங்கின அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட தமிழ் மீனிங். when did you buy the bag? நீ எப்பொழுது அந்த பையை வாங்கினாய், பேகை வாங்கின. ஸோ நம்ம ஆன்சர் எழுதுவோம். இந்த யூ என்ன ஆகும்? ஐ ஆகும். அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறாங்க. கேள்வியோட ரிசீவர் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஐ டிட் ப்ளஸ் பை என்ன ஆகும்னா பாட் ஆகும். டிட் ப்ளஸ் பை என்ன ஆகும்? பாட் ஆகும். ஐ பாட்னா வாங்கினேன். பாட்னா என்னது? வாங்கினேன். ஐ பாட் த பேக். எஸ்டர்டே இதாங்க ஆன்சர். எஸ்டர்டே எப்போ என்ன சொல்லலாம்? எப்பப்போ அந்த பை வாங்கினேன்? நான் நேற்று தான் அந்த பேக்கை வாங்கினேன் அப்படிங்கிறது தான் வந்து ஐ பாட் த பேக் எஸ்டர்டே. நேற்று அந்த பேக்கை நான் வாங்கினேன். ஸோ டிட் ப்ளஸ் பை ஈக்குவல் பாட். டிட் ப்ளஸ் பை என்ன ஆகும்? பாட் ஆகும். பாட்னா வாங்கியது, பைனா வாங்கிறது, பாட்னா வாங்கியது. when did he write the essay? did plus write. இங்கே பாருங்கள் do plus writeனா ரைட்டே தான். do plus write என்ன? ரைட்டே தான். did plus write என்ன ஆகும்னா wrote ஆகும். did plus write என்ன ஆகும்? wrote ஆகும். ரைட்னா எழுதுறது, ரோட்னா எழுதி விட்டது. த ஆக்ஷன் வாஸ் ஓவர். அந்த செயல் வந்து முடிஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அதில் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ when did you write the essay? எப்பப்போ அந்த எஸ்ஸே எழுதுனேன்? எனக்கே தெரியலையே, எப்போ நீ எழுதுன அப்படிங்கிற இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் வந்து டிட் ப்ளஸ் ரைட்டுன்னு சொல்கிறோம். when did he write the essay? அவன் எப்போ அந்த எஸ்ஸே எழுதுனா அப்படிங்கிறது கேள்வி. he அந்த ப்ரோனவுன் நம்ம அப்படியே எடுத்து பிகினிங் ஆஃப் த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டருங்க. அதனால் நான் வந்து ஹெச்சை வந்து கேபிட்டலில் போட்டிருக்கேன். he did plus write என்ன ஆகும்? wrote ஆகும். did plus write என்ன ஆகும்? wrote. he wrote the essay 2 days before. 2 days before.
2 நாளைக்கு முன்னால் தான்ப்பா அந்த எஸ்ஸே எழுதினேன் அப்படின்னு சொல்லுங்கள். when did he write the essay? எப்பொழுது அந்த எஸ்ஸே அவன் எழுதினான் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு பதில் வந்து he wrote the essay 2 days before. 2 நாளைக்கு முன்னால் தான் அவன் அந்த எஸ்ஸே வந்து எழுதினான். அதுதான் வந்து இதோட ஆன்சர். பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிட் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒரு செயல் வந்து செய்து முடித்தால் அது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் ரெஃபர் பண்ணணும், எழுத வேண்டும். பாருங்கள், நம்ம டூ பார்த்தாச்சுங்க, டஸ் பார்த்தாச்சு, டிட் பார்த்தாச்சு. டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ரெஃபர் பண்ணணும். டிட் ப்ளஸ் பை ஈக்குவல் பாட், டிட் ப்ளஸ் ரைட் ஈக்குவல் ரோட். ஸோ இப்போ பாருங்கள், டிட் ப்ளஸ் சி. இப்போ இதுக்கு நீங்களும் ஒரு கேள்வி சொல்லுங்கப்பா. டிட் ப்ளஸ் சிங்கிறது சான் ஆகும், டிட் ப்ளஸ் சிங்கிறது சாக் ஆகும். when did you see the peacock? அந்த பீகாக்கை நீ எப்போ பார்த்த? ஸோ when did you see your friends? எப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த அப்படிங்கிறது தான் வந்து டிட் ப்ளஸ் சி. டிட் ப்ளஸ் சி என்ன ஆகும்? சா ஆகும். ஸோ எப்பொழுது நீ பார்த்தாய், அதுதான் வந்து சானா ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். எப்பொழுது நீ பார்த்தாய், when did you see the peacock? அந்த பீகாக்னா மயில். அந்த மயிலை வந்து நீ எப்பொழுது பார்த்தாய்? when did you see your friends? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்பொழுது பார்த்தாய்? டிட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். இந்த ஆக்ஷன் வந்து இறந்த காலத்தில் ரெஃபர் பண்ணுறோம். அதாவது இந்த செயல் வந்து செய்து முடிச்சாச்சு, அதனால் ஸோ இந்த செயலை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் ரெஃபர் பண்ணுறோம். அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ஸும் ஆர் வேர்பு எடுத்திருக்கேன். when is he coming? பாருங்கள், வேர்ப் வென்னு, இந்த ஸ்ட்ரக்சர் படி வென்னு, இங்கே இருக்கிற இஸ் தான் இந்த இஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ரோனோன் வந்து ஹீ. ப்ரோனோன் என்ன? ஹீ ப்ளஸ் கம்மிங், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. யூஸ்வலாக ஆம், இஸ், ஆர், பி வேர்ப்ஸ்க்கு யூஸ்வலாக நம்ம வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் தான் நம்ம எடுப்போம். when is he coming? அவன் எப்போ வரான்ப்பா அப்படிங்கிறது தான் வந்து when is he coming. இப்போ ஆன்சர் என்ன? he is coming at 4 o'clock. நான் 4 மணிக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது. when is she coming? she is coming at 5 o'clock. he is coming today. இன்றைக்கி வருவான்ப்பா, கண்டிப்பாக இன்றைக்கி அவன் வந்துடுவான். he is coming today அப்படிங்கிறோம். when is checking out time? checking out அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக ஒரு லாஜிக் போனோன்னா செக்இன் அண்ட் செக் அவுட்னு சொல்லுவாள். டைம் உள்ளே என்டர் பண்ணுற டைமை வந்து நம்ம செக்இன் டைமும், வெளியே வர டைமை வந்து செக் அவுட் டைமும் சொல்லுவோம். ஸோ when is checking out, when is check out time? நம்ம வெளியே வர டைம் என்ன? அந்த லாட்ஜை விட்டு எப்போ வெக்கேட் பண்ணி வெளியே வருவோம் அப்படிங்கிறது தான் செக் அவுட் டைம். when is check out time? the check out time is 5 o'clock. the check out time is 7 o'clock அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு when are you leaving? எப்போ நீ கிளம்புற அப்படிங்கிறது தான் வந்து when. வென்னுக்கு வென், இங்கே ஆர், பி வேர்ப் வந்து ஆர் எடுத்திருக்கேன். ப்ரோனோன் வந்து யூ. லீவிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. when are you leaving? எப்போ வந்து நீ கிளம்புற? நான் வந்து கிளம்புறேன் ஒரு 5 o'clock, நான் கிளம்புறேன்ப்பா இங்கேருந்து அப்படிங்கிறது வந்து ஐ எம் லீவிங் at 5 o'clock. நான் இங்கேருந்து 5 மணிக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு when are you going out? எப்போ நீ வெளியே போவ அப்படிங்கிறது. இதுவும் டைமிங் தான். வென்னுனாலே டைம் தாங்க. when are you going out? எப்போ நீ வெளியே போவாரி? when are you going out? I am going out after 7 o'clock. I am going out after 8 o'clock. or I am going at 5 o'clock. இந்த மாதிரி வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். when are you going out? ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா when பி வேர்ப் என்ன உங்களுக்கு ஆர் ப்ளஸ் ப்ரோனோன் ஐ ஹவ் டேக்கன் யூ, கோ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி என்னங்க? கோ ப்ளஸ் ஐஎன்ஜி. வென்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா when will she submit the records? when will எடுத்துருக்கேங்க. will she submit வந்து verb, the record வந்து object. when will she submit the record? இது வந்து எதிர்காலம், அதாவது இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் when, பிகாஸ் என்ன வேர்டு இருக்குது? வில்லுங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் ரெஃபர் பண்ணுது. when will she submit the record? அவள் எப்போ ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல. when will they meet? அவங்க எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எதிர்காலத்தில் சொல்கிறோம். when will she submit the record? அவள் எப்பொழுது ரெக்கார்டை சப்மிட் பண்ணுவாள்? இப்போ இல்லைங்க, முடிஞ்சதும் இல்லை. இது வந்து எதிர்காலத்தில் சொல்கிறது. இப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? she will submit the record. she will submit the records on Friday. அப்படின்னா என்னென்னா
ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லா ரெக்கார்ட்ஸும் அவள் சப்மிட் பண்ணிடுவாள். ஷீ வில் சப்மிட் த ரெக்கார்ட்ஸ். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சப்மிட் பண்ணிடுவாள். அதுதான் ஆன்சர். வென் வில் ஷீ சப்மிட் த ரெக்கார்ட்? அவள் எப்பொழுது ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணுவாள்? ஷீ சப்மிட் த ரெக்கார்ட்ஸ் ஆன் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை அவள் எல்லா ரெக்கார்ட்ஸும் சப்மிட் பண்ணிடுவாள். வென் வில் தே அனௌன்ஸ் த ரிசல்ட்? அனௌன்ஸுங்கிறது வந்து வெளியிடுதல். எப்போ வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க அப்படிங்கிற. வென் வில் தே அனௌன்ஸ்? இப்பொழுது வந்து அவர்கள் வந்து முடிவை வந்து வெளியிடுவார்கள்ங்கிறது தான் வந்து இந்த கேள்வி. தே வில் அனௌன்ஸ் த ரிசல்ட் ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே. ஏதோ ஒரு டேட்டு, டே இல்லாட்டி டேட்டு சொல்லலாம். தே வில் அனௌன்ஸ் த ரிசல்ட் ஆன் மண்டே. தே வில் அனௌன்ஸ் த ரிசல்ட் டுடே. தே வில் அனௌன்ஸ் த ரிசல்ட் அட் 5 o'clock. அப்படிங்கிற மாதிரி என்ன ஆன்சர் வேணுமாலும் அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் படி இதோட ஆன்சர் நம்ம கேள்வி கேட்கும் நேரத்தை வச்சு நம்ம இதோட ஆன்சர் வந்து நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, வென் ஷுட் ஐ கோ டு த மார்க்கெட்? நான் எப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போக வேண்டும்? ஷுட்டுங்கிறத வந்து உங்களுக்கு இது வந்து ஷேல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஷுட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். வென் ஷுட் ஐ கோ டு த மார்க்கெட்? இதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ஐ ஷுட் கோ டு த மார்க்கெட் அட் 5 o'clock. பிகாஸ் வென்னுனாலே டைம், அதனால தாங்க நான் கிளாக் இந்த டைமை சொல்கிறேன், இல்லாட்டி டேவை சொல்கிறேன். வென் ஷுட் ஐ கோ டு த மார்க்கெட்? ஐ ஷுட் கோ டு த மார்க்கெட் அட் 5 o'clock. வென் ஷுட் வி மீட்? எப்போ வந்து மீட் பண்ணோம்? we should meet within 2 days. We should meet on Monday. ஸோ இதாங்க ஆன்சர். இது வந்து வெண்ணை வச்சு ஆக்ஸிலரி வேர்ப் வந்து do, does, did, is, are, will, should இதோட ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் ப்ரோனவுன் வந்து ஆல் த ப்ரோனவுன்ஸ் I, we, you, he, she, it, they, any names. ப்ளஸ் இது வந்து வேர்ப்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு சமயம் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி தான் வெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும்னா கட்டாயம் நீங்கள் ஒரு 6-7 வேர்பை எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்ஸிலரி வேர்பும் செலக்ட் பண்ணி நீங்களாக கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுங்கள். அதோட தமிழ் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரையும் எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். தேங்க்யூ.